அண்மை செய்தி அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கியதால் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் அதிக இடங்கள் பெற்று முன்னேற்றம் அடைந்திருப்பதாக பெருமிதம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கும் விஷயங்கள் என்ன? முழு விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அறிமுகப்படுத்தியிருந்த குறிப்பாக அருந்ததியருக்கான 3% இடஒதுக்கீடு சட்டம், அதே போல உயர்கல்வி நிறுவனங்களில் மருத்துவம், பொறியியல், சட்டம், கலை கல்லூரிகளில் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு பெற்று முன்னேற்றுவதற்கான சமூகத்திற்கான நோக்கத்தை திமுக அரசு தொடர்ச்சியாக செய்யும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றியிருந்தார். இந்த நிலையில் அருந்ததியருக்கான அந்த இடஒதுக்கீடு, அதே போல சமூக மக்கள் பொருளாதார நிலையில் அடித்தளத்தில் மிகவும் பின்தங்கி இருப்பதால் அவர்தம் முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பு சலுகைகள் அளிப்பது அவசியம் என கருதி ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்படும் 18% இடஒதுக்கீட்டிலிருந்து அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஆராய்வதற்காக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டு, குறிப்பாக ஒரு நபர் குழு என்பது 2008ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதாகவும், அந்த அறிக்கையின் பரிந்துரையை ஏற்று தமிழ்நாடு வழங்கும், அதே போல அங்கு இருக்கக்கூடிய அருந்ததியருக்கு ஆதிதிராவிடர்களுக்கு 18% இடஒதுக்கீட்டின் கீழாக 3% ஒதுக்கீடு என்பது 21/11/2028 அன்று தமிழ்நாடு அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு அந்த அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு சட்டம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்த சூழலிலும் குறிப்பாக இது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வந்ததாகவும், இந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்து நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டிருந்த அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு சட்டம் என்பது சட்டப்பேரவையில் நடைபெற்று வந்த நிலையில் அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் முன்மொழிந்ததையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் அனைவரும் கையெழுத்தால் எழுதி சமுதாயத்தின் கடைக்கோடியில் மிக மிக பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அனைத்து நலன்களையும் பெற்றுத் தருவதற்காக இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதனை குறிப்பிட்டு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சமத்துவத்தை நோக்கி திமுக இந்தியாவிற்கே வழிகாட்டும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி கடிதம் எழுதியிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.